ஐயா, அடுத்தது வணக்கம். இறுதி ராசி மீனம். மீனம். மீனத்துக்கு அம்பாளோட வாசம் எப்படி இருக்கும்? அது இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன? அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஓகே. சொல்லுங்களேன். நீங்கள் மீன ராசின்னு சொல்லும்போது நான் ம். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு மீன ராசி ஒரு ஆண் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் காரணம் இல்லாமல் கண் கலங்கும். பாசிட்டிவ் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு கண் கலங்கி ஒரு நல்ல நான் பேசும்போது சில பேர் கண் கலங்கும் ஆமா. பார்த்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரி நடந்தது. மீனராசிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீ அனுபவித்த கஷ்டம் இப்பொழுது ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் அவனுக்கு மாறப்போகிறது. ஸோ இனிமேல் நீ கவலைப்படாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கணவன் மனைவி குழந்தைகள் நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கீங்களா? யாராவது வீட்டில் வந்து அழுத ஆகாது. வணக்கம் எல்லாருக்குமே. ஜோதிட யுகம் எங்கள் சேனல் வியூவர்ஸ்க்கு. ஏன்னா எங்கள் சேனல் அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ லைக் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாமே உங்களால் தான். இந்த ஜோதிட யுகம் சேனல் வந்து இவ்வளோ பிரபலமானதே உங்களால் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒரு ராசிக்கும் அம்மனோட அருள் வீட்டில் இருக்கா இல்லையா இப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மாவோட வாசம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியல, எனக்கும் தெரியல. ஸோ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒருத்தர்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் பட்டம் வாங்கின டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸு. அவர் நிறைய சீக்ரெட்டு சொல்கிறாரு. அதுதான் எனக்கு பெரிய விஷயம். யாருமே சொல்லாத சில விஷயங்களெல்லாம் உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும், சேமமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தெய்வ கடாட்சம் உங்கள் எல்லாருக்கும் நிறைஞ்சு இருக்கணும்னு நிறைய சீக்ரெட்டை யாரும் சொல்லாத சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காரு. அதனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய பார்க்காதவங்க இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வாங்க ஐயாவையே மீட் பண்ணுவோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நன்றி, நன்றி. அதான் எல்லா டவுட்டும் வேணா உங்கள்கிட்ட தானே கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. நிச்சயமா, அதனால நிச்சயமா. இப்போது மக்களுக்கு எல்லாமே வந்து சில பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, அம்மன் அருள், அம்மன் வாசம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக. நீங்கள் உண்மையான அழகாக அதை ஷேர் பண்ணணும். நிறைய மந்திரங்கள் நிறைய சொல்கிறீங்க. வாசம் செய்யலைனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் அதுக்கும் இருக்குன்னு ஒரு சொல்லிடுறீங்க. சொல்யூஷன்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன கவலை, எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இருப்பாங்க. இப்போது ஒரு ஒரு ராசிக்கும் அம்மன் வாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இருந்தா ஓகே, இல்லைனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் பார்க்கலாம் ஐயா. கண்டிப்பா, நிச்சயமா பார்க்கலாம். ஓம் சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்த ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாயை நமோ நமஹ. அனைவருக்கும் அம்பாள் கடாட்சத்தோட உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அம்பாளுடைய அனுகிரகத்தோடு எல்லாரும் மேலும் மேலும் நன்னா அமோகமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த அம்பாள் அருள், அம்மன் அருள் வீட்டில் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அம்பாள் அருள் நமக்கு வாசம் பண்ணின்னு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த 12 ராசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அம்பாள் அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த அம்பாள் அவனுடைய அனுகிரகம் வந்து 1000 கண்ணுடையாள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அம்பாள். அதுவும் இந்த அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்பாள்னு சின்ன விஷயங்கள் இல்லை, அம்பாள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு. அம்பாளுக்கு நீ நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும், என்னதான் அம்பாளுக்கு பிரீதமான நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும் அம்மனுக்கு பிரீதமானது கூழு தானே. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிரீதமானது, ரொம்ப பிரீதமானது. இப்போ ஆடி மாதம்னா ஆடி கூழு தேடி குடின்லாம் சொல்கிறாங்க, தேடி போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ அந்த அம்பாளுடைய அருள் நமக்கு 12 ராசிக்குமே எந்த அளவுக்கு நமக்கு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அம்பாளுடைய வாசத்தை அவங்க இருக்காங்க, அவங்க வர போறாங்க, இருக்காங்கன்னா எந்த ரூபத்தில் வருவாங்க, எப்படி இருக்கு, நமக்கு அதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்னலாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ராசிக்காக கண்டிப்பாக பார்ப்போம். அதே போல் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நிறைய மக்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், கிரகித்து கொள்ள வேண்டும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய போது நான் ஒரே ஒரு விஷயம் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகத்தை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக இந்த ஸ்லோகத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி ஒரு 45 நாள்லேருந்து அதிகபட்சம் 60 நாளுக்குள்ள அம்பாள் உங்கள் கனவுல வராங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த உரிமையோடு கூப்பிடக்கூடிய மந்திரம் இது. உரிமையோட யார்கிட்ட அங்கே உரிமையோட கூப்பிடுறோம்? நம்ம அம்பாள் கிட்ட நம்ம உரிமையாக கூப்பிடுறோம். அந்த உரிமை, அந்த அம்பாள் நான் வரேன் இருடா, நீ ஏன்டா கவலைப்படுற, நீ என்ன கஷ்டத்தில் தான் இருடா, நான் வரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 60 நாளுக்குள்ளே உங்கள் கனவுல கண்டிப்பாக அந்த அம்பாள் வருவா. நான் உனக்கு செய்கிறேன். அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும்? ஆத்மார்த்தமாக நல்ல நல்ல நாளில், நல்ல முகூர்த்த நேரத்தில், நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் சொல்லிட்டு பாருங்கள். அம்பாள் எப்படி உங்களை தேடி அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சின்ன உதாரணம். ஒரு நாள் சக்கரை பொங்கல் சுவாமிக்கு கோவில் அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இந்த சக்கரை பொங்கல் யார் வாங்கிப்பா அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டாச்சு. ஆள் ஆள் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க, ஆள் கிடையாது. எதிரே பார்க்காம திடீர்னு ஒரு சுமங்கலி, யாரு அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க அந்த ஊரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்கிருந்து வந்தாங்கன்னு கூட தெரியல, அம்மனா இருக்கும். திடீர்னு வந்தாங்க. ஐயா கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, எனக்கு கையெல்லாம் ஒன்றும், ஐயா கொஞ்சம் ஒன்றுமே கேட்கல, விபூதி கேட்கல, குங்குமம் கேட்கல, எது ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆடி போயிட்டேங்க. நான் பண்ணியிருக்கிறது அம்பாள் பூஜை. கேட்குறாங்க, திடீர்னு ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, அந்த நிமிஷம் நானாவே இல்லை. உடனே டக்குன்னு ஒரு இதில் வச்சு அம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு கையை, நான் உண்மையே நான் சொல்கிறேங்க, அம்பாள் இருக்கிறது 200 இல்லை 1000% உண்மையான ஒரு வார்த்தை. அம்பாள் இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதை நான் என் வாழ்க்கையில் நான் நிறைய ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் உணர்ந்திருக்கேன். அந்த உணர்தல் உங்களுக்கும் அது சேரணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதனால் இதை வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாரு, சொன்ன உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அந்த அம்பாள் எனக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் இருக்கேன்னா அந்த அம்பாள் கூட இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் ஒரு அம்பாளை பற்றி பேசினாலே எனக்கு தனியாக ஒரு விஷயம் எனக்கு வரும். ஏன்னா எல்லாருக்குமே நான் கைரேகை பார்க்குறேன். ஆனால் என் 2 கையிலையுமே எனக்கு சூழரேகை இருக்கும். 2 கையிலையுமே எனக்கு சூழரேகை இருக்கும். அது என்னமோ தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல அம்பாள் உண்மையிலே அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஏன்னா ஒரு 2 கையிலையுமே இருக்கும், சூளம் தனியாக தெரியும் 2 கையிலையும். அதனால தான் அம்பாள்னாலே எனக்கு ஒரு தனி பிரியம். அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த ஜோதிடர் யுகம் சேனல் பார்க்குற நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட விஷயம். அதுவும் இன்னைக்கு அம்மா இவங்க வந்திருக்காங்க, பலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. இப்போ நான் சுவாமி இன்னைக்கு அம்பாள் விஷயம் உங்ககிட்ட இன்னைக்கு நான் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்ட்டு இன்னைக்கு உட்கார்ந்தோடனே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நிறைய என்னன்னு தெரியாது எனக்கு என்னுடைய டவுட்ஸு இன்னைக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறது எல்லா மக்களுக்கும், இன்க்ளூடிங் என்னுடைய ஃபேன்ஸ் வரைக்குமே எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதை போய் நம்ம கண்டிப்பாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கோம். வாங்க ஐயா. அடுத்தது வணக்கம். இறுதி ராசி மீனம். மீனத்துக்கு அம்பாளோட வாசம் எப்படி இருக்கும்? அது இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன? அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்களேன். நீங்கள் மீன ராசின்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு, ஒரு மீனராசி ஒரு ஆண் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த ஆணுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அவனுக்கு காலமுச்சூட அவனுக்கு அந்த தெய்வ வாசம்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். மீனராசி அப்படின்னு எடுத்துட்டா கண்டிப்பாக ஆண் மீனராசி அப்படின்னு சொன்னால் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, கண்டிப்பாக இந்த மீனராசிக்கு ஒரு பெண் குழந்தை இல்லாமல் இருக்காது. 100% உண்மை. ஏன்னா அவங்களுக்கு அந்த தெய்வ கடாட்சம், தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்குது ஆண் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அதே போல் எதுக்காக சொல்கிறேன்னா, அதே போல் ஒரு பெண்ணுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வ கடாட்சம், அது அம்பாளுடைய கடாட்சத்தோடு தானே. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ரேவதி நட்சத்திரம் மீனராசி இருக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசி கூட சில நேரத்தில் கல்யாணம் சில நேரத்தில் நடக்கிறது. புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியாக இருப்பாங்க, ரேவதி நட்சத்திரம் மீனராசியாக இருப்பாங்க. நட்சத்திரம் வேற ராசி ஒன்றா இருக்கும்,
லவ் மேரேஜாக இருக்கும், கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த தெய்வ வாசம், தெய்வ சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு மேக்சிமம் குலதெய்வமே கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வமாக தான் இருக்கும். ஓ. மேக்சிமம் பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும். மனதில் திடீரென்று ஒரு அமைதி, ஆனந்தம், காரணம் இல்லாமல் மனம் நல்ல காமாக இருக்கும். உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கும். அம்மன் அவர்களை அரவணைக்கிறாள் என்று அர்த்தம். மனசு உனக்கு திடீர்னு நல்லா லகித்த மனசு சந்தோஷமாக ஒரு நிமிஷம் இருக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தில் அம்பாள் உன்னை லகித்துக்கிறா, உன்னை கூப்பிட்டுக்கிறா அப்படின்னு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு கொடுக்க போகிறா அப்படிங்கிறத அர்த்தம். காரணம் இல்லாமல் கண் கலங்கும், பாசிட்டிவ் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு கண் கலங்கி ஒரு நல்ல நம்ம பேசும்போது சில பேர் கண் கலங்கும் பார்த்துருக்கல, எனக்கு இந்த மாதிரி நடந்தது, அழ வேண்டும் போல இருக்கும், ஆனால் அது கஷ்டம் இல்லை, ரிலீஃப். அதுவும் உனக்கு அது உனக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீ இதுக்காக நீ எல்லாம் கவலைப்படாது. நீ தெய்வத்துக்கு நிறையா செய்கிற, தெய்வ நம்பிக்கை உனக்கு நிறையா இருக்குது. திடீரென்று கோவில் பூஜை, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி தெய்வத்துக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க. அதுவும் அம்மனுக்கு அப்படின்னு சொன்னால் அதனால தான் அவங்களுக்கு அம்மனுடைய அருள் எப்பொழுதுமே பூரணமாக இருக்குது. டிவோஷன்ஸ் அதிகரிக்கும். இது உங்கள் மனம் இல்லை, அம்பாள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறா. நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களுக்கு வந்து ஜனூன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். வரவங்க உறவினர்கள் நல்ல ஒரு விஷயம் ஜனூனாக இருப்பாங்க. இவங்ககிட்ட பழகுறவங்க, சொல்கிறவங்க, பேசுகிறவங்க எல்லாம் தடைப்பட்ட விஷயங்களும் நல்லா இருக்கும். அது வேலையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உனக்கு அது அம்பாள் அந்த இடத்துல உனக்கு வந்து கனவில் நல்ல காட்சி, தெய்வ சின்னங்கள் கண்டிப்பாக தெரியும். மீனராசி அப்படின்னு சொன்னால் உனக்கு அம்பாள் அனுகிரகம் உனக்கு இருக்குன்னு சொன்னால் தெய்வ சின்னங்கள் உனக்கு கண்ணில் படணும், கனவுல படணும். கோவில், தீபம், அம்மன் வடிவம், இதெல்லாம் உன்னோட பீஸ்ஃபுல் ட்ரீம்ஸில் உனக்கு ஒரு தீபத்தை பார்க்குறது, ஒரு கோவிலை பார்க்குறது, ஒரு அம்மன் வடிவத்தை பார்க்குறது, ஏதோ ஒரு நல்ல விஷயம், இதெல்லாம் உனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்க போகிறது அப்படின்றது. மீனராசிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீ அனுபவித்த கஷ்டம் இப்பொழுது ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. நிறைய நல்ல விஷயங்களாக அவனுக்கு மாறப்போகிறது. ஸோ இனிமேல் நீ கவலைப்படாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை, இது அம்மன் இருக்கும் இடத்தில், எப்போதுமே அம்மன் இருக்கும் இடத்தில், பரிபூரணமாக இருக்கும் இடத்தில் துன்பம் நிலைக்காது. என்ன நிலைக்காது? துன்பம் அவங்களுக்கு இருக்காது. வாழ்க்கை சொர்க்கமாக மாற்றும். நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரும். அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு வரும்போது அவங்க வந்து பாசிட்டிவாக நிறைய நல்ல விஷயங்களை அவங்க ஏற்றுக்கணும். அதே போல் அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ், அம்மன் அருளே இல்லை, நமக்கு என்ன நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டால் பலவீனம், குழப்பம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கனவுல பயம் வரும், கனவுல ஒரு பயம் வரும். சில தொட்டத்துக்கெல்லாம் சில பேருக்கு பயம் வரும். ஐயோ நம்ம செய்கிறது தப்பா ரைட்டா, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு சில. முக்கியமாக இவங்களை சுற்றி நிறைய கடன் அதிகமாக இருக்கும், பணம் நிலைக்காது, வந்ததும் போய்விடும், சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சா கூட இருக்காது. அந்த இடத்துல மகாலட்சுமியோட ஸ்டெபிலிட்டி இருக்காது. கடன் வாங்கி சமாளிக்கிறாங்க. எப்படி சமாளிக்கிறாங்க? கடன் வாங்கி செய்கிறாங்க. இதெல்லாம் எப்படி? தவறான மனிதர்கள் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கை இப்போ உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. எல்லாமே ராங் லவ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸு, ஏமாற்றம் அதிகம், ப்ரொடெக்ஷன்ஸ் இல்லாமல் எல்லாத்திலும் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக மாறுகிறீர்கள். யார்? மீனராசி. அப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ராங்காக தெய்வ அனுகிரகம் ஒருத்தருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடுத்துன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆகலைன்னு சொன்னால் அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. மனசோர்வு, அழுகை, இது எல்லாமே இருக்கும். மீனராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கணவன், மனைவி, குழந்தைகள், நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கீங்களா? யாராவது வீட்டில் வந்து அழுத ஆகாது. அதாவது இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒரு பாசிட்டிவாக நல்லா இந்த குடும்பத்தில் இருந்துன்னு இருக்கு, எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருந்துன்னு இருக்கு. ஒரு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வராங்க, ஒரு கஷ்டம், அவங்கள அறியாமல் ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்லி அடறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதாக கெட்டதாங்க. அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இதே ஒரு கோவிலில் சொல்கிறாங்க, ஒரு விஷயத்த சொல்கிறான்னு ஏதோ தெய்வ சன்னிதானத்தில் சொல்லலாம்னு ஏற்றுக்கலாம். அதனால தான் மீனராசி பொறுத்தளவுக்கு இப்போ யாராவது மீனராசியில் இருக்கீங்களா, கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒருத்தர் அழக்கூடாது, அழுதுண்டே ஒரு பொருள் வாங்கிட்டு போகக்கூடாது, அழுதுண்டே சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல ஒரு பெண் அழறாளோ, மனசு விட்டு அழறாளோ, அது அவளுக்கும் சரி, அந்த குடும்பத்தில் கேட்குறவங்களுக்கும் சரி, அந்த பாதிப்பு இருக்கும். அதாவது நார்மலாக அழறது சொல்கிறதுங்கிறது வேற. ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு நல்ல, அப்போ தான் இப்போ ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது, ஒரு விஷயங்கள் வேறு. அதே ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து அழுதா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீட்டில் திடீர்னு வரும், ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்லி அடறோம்னா இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் தான் நெகட்டிவ் எனர்ஜி.
ஸோ அழக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் அவங்க கரெக்டாக கொஞ்சம் பார்த்துன்னு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இவங்க சில ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லி மீனராசி பொறுத்தளவுக்கு ஓம் ஸ்ரீம் ஜெய துர்கா பரமேஸ்வரி அனுகிரகம் குரு குரு என்றைக்குமே ஜெயமாக இருக்கணும். அதனால தான் ஓம் ஸ்ரீம் ஜெய துர்கா பரமேஸ்வரி அனுகிரகம் குரு குரு. அவங்களுடைய வேலைகள் எல்லாம் சக்ஸஸாக இருக்கணும், ஜெயமாக இருக்கணும். ஓம் ஸ்ரீம் ஜெய துர்கா பரமேஸ்வரி அனுகிரகம் குரு குரு. இதை சொன்னால் வாழ்க்கையில் அம்பாள் கடாட்சத்தோடையும் இருப்பாங்க. அம்பாள் கடாட்சம் இல்லையா வர வைக்கிறதுக்கு உண்டான விஷயமும் சொல்லியிருக்கேன். அதை பண்ணினாங்கன்னு வாழ்க்கையில் மேலே வருவாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நான் ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு முதல்ல நெகட்டிவா யார் பேசினாலும் நான் ஃபோனே எடுக்கிறது இல்ல. ஃபோன் எடுக்கிறது, ஃபோன்லயே பேசுவாங்க, பேசுவாங்க. நேர்லயும் பேசுவாங்க. ஃபோன் எடுத்து இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டம்னு சொல்லும்போதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், அடுப்புல நான் கடாயை வச்சுட்டு கண்டிப்பா வந்திருக்கேன், கண்டிப்பா. டக்குன்னு கட் பண்ணிடுவேன். ஏதாவது யாரோட நெகட்டிவ் ஏதாவதுமா நான் கேட்க மாட்டேன். ஒரு சின்ன விஷயம், யாராவது ஃபோன் எடுக்கும்போது நல்லா இருக்கீங்களா கேட்டா, நல்லா இருக்கேன்ப்பா, அது ஆமா, தெய்வம் எங்க எங்க நல்லா இருக்க என்ன போங்கன்னாலே முடிஞ்சு போச்சு. அவனோட நெகட்டிவ்னஸ் நம்ம என்ன ஆமா. போங்க வாழ்க்கை எங்க எப்பயோ வரதுக்கு இப்பயோட இது பண்ணிக்க முடியும் நினைச்சு பாருங்க. இப்படி எல்லாம் இல்ல, நான் இருக்குங்க. ஒண்ணே ஒண்ணுதான் ஐயா, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. கஷ்டம் எல்லாருக்கும் இல்லாத ஒரு ஒரு மனிதர்களே விதமான கிடையாது. கஷ்டம் இருக்கு. அவங்கவுங்களுக்கு எப்பேற்பட்ட கோடீஸ்வரங்களுக்கும் இருக்கு, இருக்கு எப்பேற்பட்ட மினிஸ்டர் இருக்கலாம், இல்ல கோடீஸ்வரங்களா இருக்கலாம், இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமா இருக்கும். இருக்கு. அதை இன்னொருத்தர்ட்ட நீ ஷேர் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. நீ கடவுளை வணங்கு, தெய்வத்துக்கிட்ட ஷேர் என்கிட்ட பண்ண இந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்துரு, எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு, என் பிரச்சனையை தீர்த்துன்னு தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க. அதுக்கூட சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம கிட்ட சொல்லி ஒரு சொல்யூஷனா இருக்க போறது இல்ல. அதான் உண்மை. நீ நான் தெய்வத்துக்கிட்ட சொல்றது. போய் நின்னாலே போதும், உனக்கு என்ன செய்யணும்ன்றது அது தெய்வத்துக்கே தெரியும். ஆமா, நீ போய் வேண்டணுங்கிறது கூட கிடையாது. நீ போய் நில்லு, தெய்வத்தை போய் நின்று ஒரு 10 நிமிஷம் பார். நீ 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த அம்பாளை நின்று அங்க பார்த்து போய் அங்கேயே உருகுங்க, நிக்க, அங்கேயே போய் இது அழுங்க. பண்ணு, அங்க இப்போ போய் நின்னு. நீங்க இப்ப 12 ராசிக்கும் சொன்னீங்க. அனுக்கிரகம் அம்மாவோட வாசம் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இதுல நீங்க சொன்னதை எடுத்துக்கணும். எடுத்து அப்போ நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அதை சொல்லிட்டாரு. அப்ப அம்மன் வாசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? உங்களை ஃபோன் பண்ணி கண்டிப்பா கேட்டுக்கலாம். கண்டிப்பா ஃபோன் கண்டிப்பா பண்ணி ஃபோன் உங்களை பண்ணி அழகா கேட்டுக்கலாம். கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணிக்கலாம். இல்ல வீடியோல ஃபுல்லா நம்பர் எடுத்து உங்ககிட்ட பேசலாம். இல்ல நீங்க அழகா நிறைய ஸ்லோகம் சொல்றீங்க, அது உள்ள வர்றதுக்கான வழிகள் சொல்றீங்க. இதனால மனுஷங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. கடவுள்கிட்ட நேரடியா பேசுங்க, கடவுள்கிட்ட சொல்லி அழுங்க. உங்க மாதிரி இவ்வளோ விஷயம் இன்னும் நிறைய தெரிஞ்சு, விஷயங்கள் இவ்வளோ தெரிஞ்சு சீக்ரெட்டை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவ்வளோ அழகா சொல்றீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நல்லா போதும். இருப்போமே. இதுலயே நான் ஏன் இன்னொரு விஷயம் அழுவணும்? நான் அழுது என்ன நடக்க இதே போகுது? போலதான் நான் இன்னொரு விஷயமும் பதிவு பண்றதுக்கு விரும்புறேன். அதாவது 12 ராசிகாரர்களுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம், அம்பாள் உனக்கு நிலைச்சு வீட்டில் இருக்கணுமா, நிலைச்சு என் வீட்டில் என் அம்பாள் நிரந்தரமா நான் இருக்கணும், என் அம்பாளை விட மாட்டேன், என் அம்பாள் என் கூடயே இருக்கணும்னு நீ நினைக்கிறியா, இந்த மந்திரத்தை நீ சொல்லு. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 9 தடவையாவது இந்த ஸ்லோகத்தை அவங்க சொல்ல சொல்ல, இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே சரி, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவும் சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல சொல்ல கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வரும். இதை நான் எந்த கிரகப்பிரவேசம் பண்ணினாலும், எந்த ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினாலும், எந்த ஒரு விஷயத்தை பண்ணினாலும் இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இதை நீங்களும் அனைவரும் இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அம்பாளுடைய பூரண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க. ஹரி ஓம், அது நீங்கள் சொல்லும்பொழுது எழுதும்பொழுது கரெக்டாக எழுதிக்கோங்க. ஹரி ஓம் கௌரி பஞ்சாக்ஷரி திரிலோக வசீகரி மகா மோகினி ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் ஆனந்த கல்யாணி என் தேவி வீரலக்ஷ்மி தனலக்ஷ்மி பாக்யலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி நவதுர்கா என் தாயே தினமும் வருக வருக வருக, என் வாக்கிலும் என் மனதிலும் என் செய்கையிலும் என் குடும்பத்திலும் வந்து நின்று அருள் புரிய வேண்டும். ஓம் துர்கா பரமேஸ்வரி நமோ நமஹா. இஷ்ட தேவதா, குல தேவதா, நட்சத்திர தேவதா, பிரார்த்தனா தேவதா, பாரம்பரிய தேவதா, வம்சா தேவதா, அனுகிரகம் குரு குரு. இவ்வளோதான் மந்திரம். எவ்வளோ அழகான ஒரு மந்திரம். உண்மையிலேயே நீங்கள் டெய்லியே நீங்கள் சுவாமி பண்ணுங்க 9 தடவை வெள்ளிக்கிழமை இதை சொல்லி. ஏன் கடைசியில் இதை நான் சொல்கிறேன்னா, இஷ்ட தேவதா, நீங்கள் உங்களுடைய இஷ்ட தேவதை யாரெல்லாம் நீங்கள் கூப்பிட்றீங்க, உங்களுடைய இஷ்ட தேவதையை கூப்பிட்றீங்க, உங்களுடைய குலதெய்வத்தை கூப்பிட்றீங்க. இஷ்ட தேவதா, குலதேவதா, நட்சத்திர தேவதா. நட்சத்திர தேவதானா யார்? காலம் சென்ற முன்னோர்கள், பித்ரு. நட்சத்திர தேவதா, பிரார்த்தனா தேவதா. பிரார்த்தனா தேவதான்னு என்ன? பிரார்த்தனா தேவதான்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படம் தான் பிரார்த்தனா தேவதா. பாரம்பரிய தேவதா, என் குடும்பத்தில் என் முன்னோர்கள் என்னென்ன வழிபாடு பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பாரம்பரிய தேவதா. வம்சா தேவதா, என்னுடைய வம்சத்தில்
என்ன தெய்வங்கள் வழிபட்டிருந்தாலும் இப்போ நான் பூஜை நான் கூப்பிடுற நேரத்தில் என்கிட்ட வந்து இருக்கணும். வம்சா தேவதா அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை ஃபுல்லாக சொல்லி யார் ஒருவர் பூஜை பண்ணுறாங்களோ சக்ஸஸ். சொல்லுங்க. எழுந்திரிங்க, காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிங்க, குளிங்க. நாம் நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், ஐஸ்வர்யம் வரணும்னா எழுந்திரிச்சு இந்த மந்திரத்தை அழகாக சொல்லுங்கள். சூப்பராக இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கஷ்டம்னாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் இதோ இந்த மாதிரிலாம் ஒரு மகான்கள் இருக்காங்க. அழகாக அவ்வளோ ஸ்லோகம், அவ்வளோ நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க, நிறைய சீக்ரெட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பாள் வந்து வாசம் செய்கிறாங்களா இல்லையான்னு நமக்கே தெரியறதில்ல. அதுக்கு உண்டான அறிகுறிகள் சொல்கிறாங்க. அப்படி இல்லையா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு யார் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க? இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு கிடச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நேரில் காண்டாக்ட் பண்ணணுமா, இல்லை ஜாதகம் பார்க்கணுமா, இல்லையா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணணுமா, பேசுங்க. மந்திரத்தெல்லாம் எழுதிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. எல்லாரும் நீங்கள் நான் ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.